போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, மூன்றில் ஒன்றை தொடச் சொன்னவுடன் என் குழந்தை உனக்கு பிடித்ததை தொட்டு விட்டாயல்லவா? என் தங்கமே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இந்த அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தை, நீ என்ன நினைக்கிறாய்? நம்மை பற்றி நமக்கே தெரியாத விஷயம் என்று ஒன்று இருக்கிறதா? என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்று என் பிள்ளை நினைக்கிறாய். என் தங்கமே, இருந்தாலும் உனக்கு ஒரு சில சந்தேகம். நம் அப்பன் ஏதோ நம்மை பற்றி தெரிய வைக்க வந்திருக்கிறான் போல. அதனால் நம் அப்பன் வாக்கினை நாம் கேட்டு விடுவோம் என்று நீ நினைத்து ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று உன் அப்பனுக்கு நன்றாக தெரிந்தது. இன்று அல்ல, நீ பிறக்கும் பொழுதே அது எனக்கு தெரியும். எது உன் வாழ்வில் நீ எப்படி இந்த வாழ்க்கை வாழப் போகிறாய், உன்னுடைய எதிர்காலம் என்ன என்பது எனக்கு நன்கு அறிந்த விஷயமல்லவா? என் தங்கமே, நீ அதனை சில விஷயங்களை மட்டும் இன்று புரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அது உனக்கே தெரியாத ரகசியமாக உனக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. அதை வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் இப்பொழுது வந்து விட்டதல்லவா? அதனால்தான் அப்பன் உனக்கு அதனை தெரிவிக்க வந்திருக்கிறேன். நீ எப்பொழுதும் இதை தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கை நீ நிச்சயம் தோற்று போய்விடுவாய் என்ற பயம் உனக்குள் வந்ததே இல்லையா? உன் அப்பன் எனக்கு வந்துவிட்டது. இதை பார்த்ததும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம், என்ன நடந்தாலும் பயம், ஒரே பதட்டம் என்கின்ற மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். செய்ய நினைக்கின்ற செயல்களை மன உறுதியோடு செய். நினைப்பதில்லை. உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை அதை செய்ய விடாமல் ஒரேபடியாக உன்னை அமைதியாக இருக்கின்ற இடத்தில் கூப்பிட்டால் கூட உடனே பதறி அடித்தது போல பயந்து விடுகிறாய். காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய எண்ணங்கள் எதுவும் நேர்மையானதாக இல்லை, எதிர்மறையானதாக சிந்திப்பதனால்தான் தோற்றுவிடுவோம் என்கின்ற பயத்தினால் நீ இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு எதையோ சக்தி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்று நீ தொடங்கும் பொழுது நல்லதாகத்தான் தொடங்குகிறாய். வெற்றியை தொட்டு விடுவோம் என்றுதான் நினைத்து தொடங்குகிறாய். ஆனால் வெற்றியின் ஒரு சிறு சறுக்கல் ஏற்பட்டவுடன் நீ மொத்தமாக சறுக்கி விழுந்தது போன்ற உணர்வினை உணர்ந்து நின்று கொண்டிருக்கிறாய். எல்லா விஷயத்தையும் தொடுவதில்லை. ஒரே ரகசியத்தை நீ உணர்ந்து விட்டால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியில் வந்து விடுவாய். அது உனக்குள்ளேயே மறைந்து கிடைக்கிறது. நீ அது இருப்பது அறியாமல் தான் இது போன்ற செயல்களை செய்து கொண்டு இருக்கிறாய். என் குழந்தை, அந்த ரகசியம் என்ன என்பதை உன் அப்பன் சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள். நமக்கு இப்படியெல்லாம் சக்தி இருக்கிறதா என்று நீ வியந்து பார்க்கின்ற அளவுக்கு தான் அந்த ரகசியம் இருக்க போகிறது. என் குழந்தை, நீ பிறக்கும் பொழுதே உனக்கென்று எழுதி வைத்த விதி. இதை அப்பன் நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முதலில் பயம் காட்டும். ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் முளைத்துவிட்டு நீ வெட்டுவே. ஆனால் அது முழுவதுமாக விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளே எல்லா திறமைகளும் ஒளிந்து கிடக்கிறது. யாருடைய உதவியும் நீ ஒருபோதும் கேட்க மாட்டாய். யார் உனக்கு உதவி செய்ய முன் வந்தாலும் அதை நீ விரும்ப மாட்டாய். இப்பொழுது இருக்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்கள் இருக்க போவது கிடையாது. ஏனென்றால் அது உதவியை கேட்டு கேட்டு தொலைந்து போயிருக்கிறாய், சேர்ந்து போயிருக்கிறாய். நேரத்தில் கூட யாரும் உனக்கு கை கொடுக்க முன்வரவில்லை. என் தங்கமே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தேர்ச்சி அடைய போகிறாய். இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவதில்லை. நீயே அடிபட்டு மிதிபட்டு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இனிமேல் அத்தனை பலம் மிகுந்ததாக இருக்க போகிறது. என் தங்கமே, நீ ஒரு முறை அப்பன் சொல்கின்ற வார்த்தை உண்மையாக இருக்குமா என்று சிந்திப்பாயே. ஆனால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவரையே, உன் அருகில் இருப்பவரையே, உன்னுடைய ஊரில் இருப்பவரையே சற்று நினைத்து எந்த பேர் அவர்கள் வாழ்க்கை காலத்தில் கஷ்டங்களை அனுபவித்துவிட்டு எதற்குமே உதவாதது போல் தெரிந்து
கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார். யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்களோ இப்படியே தான் இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். அவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையை தேர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு அவருக்குள் இருக்கின்ற அந்த திறமைதான் காரணம். திறமைக்கு வேறு எதையும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களின் முகம் அழகு, அவர்களின் உடல் வலுவையோ இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது. எல்லாம் அவர்களின் மனமும் அறிவும் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்பிக்கைதான் முதல் அச்சாரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு எவன் ஒருவன் எவனுடைய உதவியும் பெறாமல் நிச்சயம் வெற்றியை தொட்டுவிடலாம் என்று நினைக்கிறானோ அவனால் நிச்சயம் வெற்றியை தொட முடியும். இந்த திறமை உனக்குள் இருக்கின்றது என்பதனால் தான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என் தங்கமே, நம்பிக்கைதான் முதல் அச்சாரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு எவன் ஒருவன் எவரொரு உதவியும் இல்லாமல் நிச்சயம் வெற்றியை தொட்டுவிடலாம் என்று நினைக்கிறானோ அவனால் நிச்சயம் வெற்றியினை தொட முடியும். இந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதைத்தான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். என் தங்கமே, நீ நினைத்ததை அடையப் போகிறாய். அது வெகு தொலைவில் இல்லை, இப்பொழுது உன் கையின் அருகிலே இருக்கிறது. நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைய வேண்டிய நேரம் மிகுந்த நெருங்கி வந்துவிட்டது. உனக்கு தெரியாமல் உனக்குள் இருக்கின்ற ரகசியம் இதுதான். உன்னுடைய திறமையை உனக்குள் புதைந்து கிடக்கிறது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து விட்டால் என் பிள்ளை நிச்சயம் உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நீயே விரட்டி அடித்து விடுவாய். பயம் என்றால் என்னவென்று கேட்கும் அளவிற்கு வாழ்க்கை நிச்சயம் நல்ல திருப்பங்களை உண்டாக்கும். நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன். என் தங்கமே, பிடித்தவர்களின் வார்த்தைகளை விட செயல்களை உணர்த்திவிடும் அவர்கள் மனதில் நீ எங்கு இருந்து கொண்டு இருக்கிறாய் என்று. ஏனென்றால் யார் எப்பொழுது எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது அவர்கள் மனதை பொறுத்துதானே உனக்கு தெரிந்திருக்கும். எல்லாம் வெளியே எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம். ஆனால் ஆள் மனது என்று ஒன்றில் இருக்கிறது அல்லவா, அது என்ன சொல்கிறதோ அதை அவர்கள் செய்வார்கள். அப்பொழுது நீ அதை புரிந்து கொள்ளலாம். என் குழந்தை, நேர்மையாக இருப்பது என்பது சவாலாக விஷயம். அதில் வறுமையாக இருக்கும் பொழுது அதில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது சவாலுக்கிடையே சவாலாக ஒரு சாதனை. நீ நேர்மையை கடைபிடித்தால் உன்னை இந்த அப்பன் கைவிட மாட்டான் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ இந்த ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். இது உனக்குள் இருக்கின்ற திறமையை கொண்டு வருவதற்கு முக்கியமாக இருக்கும். இது உனக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாகவும் இருக்கும். என் குழந்தை, நண்பர்கள் முன்னிலையில் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள். முன்னிலையில் உன்னுடைய உண்மையான அன்பினை காட்டு. உனக்கு முன்னால் ஒரு முதியவர் இருக்கிறார் அல்லது உன் வயதிற்கு மூத்தவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு உன்னுடைய பணிவிடையை காட்டு. எதிரியே நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அவனுக்கு உன்னுடைய துணிவினை காட்டு. நீ வெளிக்காட்ட வேண்டிய நீ எத்தனை துணிவிருந்தவன் என்பதை அவனுக்கு நீ புரிய வைக்க வேண்டும். அதை சமயத்தில் ஒரே துரோகி உன் முன்னால் நின்கிறான் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவன் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதைத்தான். என் தங்கமே, நீ வாழ்ந்து காட்டுவதற்காக பிறந்த குழந்தை. ஒருபோதும் தேய்ந்து போக மாட்டாய். ஒரு அருகில் ஓய்ந்து கிடப்பதற்கு பிறந்த குழந்தை கிடையாது என்பதை முதலில் நீ உன் மனதில் ஆணித்தரமாக பதிய வைத்துக்கொள். இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் என்னவெல்லாம் சொல்லித்தரப் போகிறது அவை எல்லாம் உன்னுடைய திறமைக்கு கிடைக்கப் போகிற மிகப்பெரிய பரிசாக மட்டும்தான் இருக்க போகிறது. உனக்குள்ளேயே மறைந்து கிடக்கின்ற உன் உடம்பு வெளிக்கொண்டு வரப்போகிற நேரம் உனக்கு தெரியாது. உன்னால் முடியாது என்கின்ற ஒருபோதும் இனி உன்னால் சொல்லிவிட முடியாது. இப்பொழுது என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்துவிட்டது அல்லவா? இனிமேல் என் பிள்ளை ஒரு நாளும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டாய். உன் அப்பன் மீது ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் இருக்கும். உன் அப்பன் ஆசீர்வாதத்தை பெறுகின்ற என்னுடைய அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பான் இந்த அப்பன். என் மீது நம்பிக்கை கொண்டு காத்து கொண்டே இரு. எப்பொழுதும் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு எப்பொழுதுமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும்.